நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற 50% ஆஃப் கோகோனட் ஆயிலில் இந்த ஒரு கெமிக்கல் இருக்கா? ஆமாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 100 days 100 வீடியோஸ் அபவுட் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் சொல்லி இன்றைக்கி டே 22. 70% மாய்ச்சர் கண்டென்ட் இருக்க தேங்காயை நல்லா சன்ட்ரை பண்ணி அதை 7% மாய்ச்சர் கண்டென்ட் கொண்டு வந்தால் தான் அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்க முடியும். அப்படி நேச்சுரலாக சன்ட்ரை பண்ணுற தேங்காய் பருப்பை நம்மளால் 1 month வரைக்கும் தான் நல்ல பருப்பாக ஸ்டாக் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ஃபங்கஸ் இல்லைன்னா பாக்டீரியா அது மேலே வந்துடும். ஃபங்கஸ் பிடிக்காமல் தேங்காய் கொப்பரைகளை ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்கணும்னா அதில் சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வைப்பாங்க. சல்ஃபர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கெமிக்கல் தான். தொடர்ந்து நம்ம சல்ஃபர் எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனால் நம்மளோட அதிக ஆயில்ஸில் பார்த்திங்கன்னா தேங்காய்களை டேரெக்டாக விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கி நாமளே சன்ட்ரை பண்ணி எந்த ஒரு சல்ஃபரும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக கல்ச்செக்கில் ஆட்டி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட தேங்காய் எண்ணெயை ஹேருக்கு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது இல்லாமல்